நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரல் ஃபாண்ட் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திர நடைமுறை என்பது சட்டத்திற்கு விரோதமானது என்பதை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த தீர்ப்பு கடந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடான கோடி உழைப்பாளி சாதாரண மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருப்பதால் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு அந்த தீர்ப்பு நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு என்பது ஒரு முக்கியமான தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்படியே என்றால் அதில் என்ன சரத்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஒரு 3 விஷயங்களை உங்கள் முன்னால் நாங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் பெரியவர்களை. இன்றைக்கு 2017-18 இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தலைமையிலான மோடி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள். 2017 பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார்கள். 2018 இந்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். என்ன அதில் அமுல்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். சாதாரண ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இந்திய நாட்டில் ஒரு அரசியல் கட்சி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் கட்சிக்கு நிதி என்பது மிக முக்கியமான ஆதாரம் என்பது யாராலும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதில் யாருக்கு எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சிக்கு அந்த நிதி எங்கிருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருகிறது, எவ்வளவு வருகிறது என்பதை நாம் பார்த்தால்தான் அந்த கட்சி யாருக்காக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்லணும்னா, நாம் யாருக்கிட்ட பணம் வாங்குறோமோ அவர்களுக்கு தான் நாம் விசுவாசமாக கட்சி நடத்த முடியும், அல்லது அந்த கட்சி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அந்த அதிகாரம் அவர்களுக்கு விசுவாசமாக செயல்பட முடியும். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா 2018 பிஜேபி கொண்டு வந்த இந்த சட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயிலிருந்து 1 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை பத்திரங்கள் மூலியமாக அரசியல் கட்சிகள் நன்கொடைகளை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த சரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். அதுல என்ன மிக நம்ம நுணுக்கமாக கவனிக்க வேண்டியிருக்குன்னா, அந்த 1 கோடி ரூபாயை வாங்குகிற பொழுது யாரு எந்த நபரு அந்த பணத்தை கொடுக்கிறார் என்பதை அரசுக்கு காட்ட வேண்டிய சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி செயல்படுது, அந்த கட்சிக்கு நிதி கொடுக்கிறாங்க, எனக்கு இவர் நிதி கொடுக்கிறார் அப்படி என்பதை தேர்தல் ஆணையத்திடமோ அல்லது அந்த அரசாங்கத்திடமோ சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அதை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, நீதிமன்ற அமர்வு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது முழுமையாக முழுக்க சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லியிருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலியமாக வாங்குகிற நிதி சட்டத்திற்கு விரோதமானது என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற முதல் அரசியல் கட்சி இந்தியாவில் சிபிஐஎம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் தான், வேற எந்த கட்சியும் இல்லை. எங்களுக்கு முன்னாடி 2 என்ஜிஓக்கள் 2017 வழக்கு போயிருந்தாங்க. 2018 ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் நாங்கள் அது போயிருந்தோம். இன்னைக்கு அந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதோ, எப்படி இது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு நம்ம சொன்னோமோ, இது லஞ்சம் வாங்குவதை ஊக்குவிக்கும் என்று சொன்னோமோ, அல்லது லஞ்சம் வாங்குவதை சட்டமாக மாற்றுவதற்கு இது முயற்சி செய்யும் நாங்கள் சொன்னோமோ, இதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் மரியாதைக்குரிய நீதிபதிகள் இன்றைக்கு இந்த தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்கிறத நாங்க பார்க்க வேண்டியது. நான் ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு நாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு விரும்புறோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, 2018 இவங்க கொண்டு வந்ததிலிருந்து 2023 வரை இந்தியாவில் கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக பெற்ற நன்கொடையில் உச்சபட்ச அதிக நன்கொடையை பெற்றிருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. எவ்வளவு பத்திரிகை செய்திகள் நம்மால் பார்க்க முடிகிறது, 6564 கோடி ரூபாய். எவ்வளவு சாதாரணம் இல்லைங்க, 6564 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக இன்றைக்கு பிஜேபி நன்கொடை பெற்றிருக்கிறது. இதுல இருந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த 6564 கோடி ரூபாய் யாரு கொடுத்தா, எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை இவர்கள் அரசுக்கு காண்பிக்கவில்லை என்று சொன்னால் நாங்க என்ன கேட்கிறோம், அந்த காசு யார் எப்படி வந்துச்சு? அது கருப்பு பணமா,
கள்ளப்பணமா, அரசுக்கு காண்பிக்காம இருந்து பதுக்கி வைத்திருந்த பணமா? அப்ப இந்த காசை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இப்ப நாங்க அதைத்தான் நாங்க கேட்கிறோம். என்ன சொல்றோம்? யார்கிட்ட இருந்து நிதி வாங்குறோமோ அவர்களுக்கு விசுவாசமாக நடப்பதான நியதி, அதான அறம் சார்ந்த அரசியல். இப்ப கம்யூனிஸ்டுகள் தங்களை நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிறோம். எப்படி? இந்தியாவில் நாங்கள் உண்டியல் குலுக்குவதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர விவசாய ஆசிரியர் பெருமக்களிடம் 5 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபாய் இன்றைக்கு உண்டியலில் வாங்கி நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம். ஆகவே நாங்கள் யாரிடமிருந்து பணம் பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கு விசுவாசமாக எங்கள் அரசியலை, அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் முன்னுக்கு நிறுத்துகிறோம். இப்ப நான் சொல்றேன், யாரு உனக்கு பணம் கொடுத்தானே தெரியாது, எவ்வளவு கொடுத்தானே தெரியாது. அவங்கிட்ட நீ கார்ப்பரேட் கம்பெனி இவ்வளவு பணம் கொடுத்திருக்கனா, நீ யாருக்கு விசுவாசமா இருக்க போற? அப்ப நீங்க அறமற்ற அரசியலை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசிக்கொண்டு நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் லஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக அரசியல் நடத்துகிறோம்னா யாரை ஏமாத்துறதுக்கு? இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறத எங்க நாங்க பகிரங்கமா சொல்லுகிறோம், மாறுதட்டி சொல்லுகிறோம். இந்திய நீதிமன்றம் சொன்னது போல இன்றைக்கு பத்திரத்தின் மூலியமாக, தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக 1 ரூபாய் நிதி வாங்காத ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாங்க எங்களால பெருமையா சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதுங்கிறதா அருமை நண்பர்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்து மூலமா நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல ரொம்ப அழகா சுட்டி காட்டி இருக்கிறாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அது 19/1A அப்படிங்கிற சட்டப்பிரிவை சுட்டி காட்டி தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிராக இந்த தேர்தல் பத்திரங்கள் இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தை யாரு என்ன வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம். அதனுடைய மிக முக்கியமான சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். எந்த கேள்வியும் கேட்கலாம் அரசாங்கத்தை. ஆனால் இந்த தேர்தல் பாண்டு கம்பெனிகள் சட்ட திருத்தங்கள் மூலியமாக இது தகவல் உரிமை சட்டத்துக்கு உட்படுத்தாது நீங்க கொண்டு வந்ததை இன்னைக்கு நீதிமன்றம் மண்டையில கொட்டி இருக்கே. உங்களுக்கு இப்பயாவது வெக்கமா இல்லையா? நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்க தகவல் உரிமை அறிமை சட்டத்திற்கு இது புறம்பா இருக்கு, நாங்க இதுல காட்ட மாட்டோம் சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுங்க பாப்போம், இன்னைக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாங்க இது மட்டுமான இல்ல, இதே மாதிரிதான் மிக முக்கியமான இங்க பார்க்க வேண்டி இருக்கு நண்பர்களே. இந்திய பிரதமர் கொரோனா காலத்தில் இந்திய நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக PM கேர் என்கிற ஒரு நிதியை வசூல் செய்திருக்கிறார். உலக நாடு முழுவதும் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரை அந்த PM கேருக்கு வரப்பட்ட நிதி எவ்வளவு, மக்களுக்கு செலவழிக்கப்பட்ட பணத்தினுடைய செலவு எவ்வளவு என்று தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டால் இதில் பதில் கொடுக்க முடியாது என்கிறது தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதற்கும் நீதிமன்றம் உங்களுக்கு மண்டையில கொட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க மக்கள் பெயரை சொல்லி உலக நாடு முழுவதும் வசூல்பட்ட பணம் மக்களுக்கு அதை நாங்க காட்ட மாட்டோம்னா இதுதான் உங்களுடைய அறம் சார்ந்த அரசியலா என்ற கேள்வியை நாங்க கேட்க வேண்டி இருக்குங்கிறதா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்து நான் ரொம்ப 3வது முக்கியமான விஷயம் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். எதற்காக நாங்க இந்த வீடியோ இதை மக்களுக்கு நம்ம கொண்டு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, அறம் சார்ந்த அரசியலை யார் நடத்துகிறார்கள், மக்களுக்கான அரசியலை யார் நடத்துகிறார்கள் என்பது, இந்த நிதி என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு அரசியல் கட்சியின் மீது ஒரு பார்வையை ஏற்படுத்துவதற்கு. நம்ம எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க கொரோனா காலத்துல, ஊரடங்கு கொரோனா காலத்தில் உலகத்தில் ஒரு மனித உயிர் வாழுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நமக்கு தெரியும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு நான் வாழ முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இருந்தார்கள். அடுத்த வேளை உணவுக்கு வேற வழி இல்லாமல் இருந்தார்கள். இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உணவில்லாமல் ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். இதே பாராளுமன்றத்தில் தான் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய விவரங்களை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டபொழுது எந்த விவரமும் இல்லை என்று சொன்ன ஒரு கேடுகட்ட மானங்கட்ட அரசு அந்த காலத்துல நாங்க இந்தியாவில் சொன்னோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு, குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் குறைந்தபட்ச நிவாரணம் வச்சு கூட ஒரு அரசு நம்ம சொன்னோம். எப்படி எந்த நேரத்தில் நம்ம கேட்டோம் நிவாரணத்தை? நாளைக்கு வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையில, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாத சூழ்நிலையில, வேலை வாய்ப்புகள் முடங்கி போய் கிடந்த காலத்துல வெறும் 5000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நிவாரணம் கேட்டோம். இன்றைக்கு வரை 5 நயா பைசாவை கொடுக்காத இந்த அரசாங்கங்கள், இந்த அரசாங்கம் மோடி அரசு இந்த காலத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நான் விரும்புறேன் பெரியவர்களே. இதே கொரோனா காலத்தில் தான் இந்தியாவில் பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு 35% உயர்ந்திருக்கிறது. எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய
இன்னொரு புள்ளி விவரம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 24% மக்கள் கொரோனா காலத்தில் ஒரு மாத சம்பளம் 3000 ரூபாயை பெற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில், மாசம் 3000 ரூபாய் சம்பாதிக்க முடியாம இருந்த காலத்துல தான் 35% பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு இங்க உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். எப்படி 1000 கோடி ரூபாய்களை தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக ஆளுகிற பிஜேபி லஞ்சமாக வாங்கி கொண்டு அவர்களுடைய கட்டமைப்பை உயர்த்துவதற்கு கொரோனா காலத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமிருந்து பணம் பெற்றார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக செயல்பட்டதனுடைய விளைவு கொரோனா காலத்தில் அவருடைய பண மதிப்பு அதிகமாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத இதே இந்தியாவில் தான் ஒரே நபர் முகேஷ் அம்பானி 1 மணி நேரத்தில் 90 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மீண்டும் மீண்டும் பணக்காரர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் மீண்டும் மீண்டும் ஏழையாகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பணக்காரர்களிடத்திலிருந்து 6000 கோடி ரூபாயை நீங்கள் லஞ்சமாகவோ அன்பளிப்பு என்கிற பெயரிலோ நிதி என்கிற பெயரிலோ சட்டத்துக்கு விரோதமான பணத்தை வாங்கி அவர்களுக்கு விசுவாசமாக செயல்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாட்டாளிகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு அவர்களிடத்தில் சென்று 50 500 உண்டியல் வசூல் செய்து அவர்களுக்கான அரசியலை நாங்கள், அறம் சார்ந்த அரசியலை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் அறமற்ற அரசியலை நடத்துகிறீர்கள் என்பதை நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.